திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 84வது பாடல். உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணோல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அப்படின்ற. முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற உடையாளை, நம்ம எல்லாரையும் உடையவள். சிவபெருமானுக்கு உடையான்னு பேரு. நம்ம மாணிக்க வாசகர் கூட சிவபுராணத்துல பாடி இருக்கிறார். ஊற்றானே உண்ணார் அமுதே உடையானே அப்படின்னார். பல இடங்கள்ல உடையானேன்னு சொல்லியிருக்கிறார். சிவபெருமானுக்கு உடையான்னு பேரு. பெருவுடையார் கோயில் உடையார்னு பேரு. உடையார் உடையார். அம்பாளுக்கு உடையார் உடையார். சிவபெருமான் உடையான்னா அம்பாள் உடையார். நம்ம மாணிக்க வாசகர் கூட ஒரு பாட்டுல சொல்வார் இல்லையா, உடையால் உந்தல் நடு இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அப்படின்பர். அம்பிகைக்கு உடையாள் அப்படின்னு பேரு. அதுதான் இந்த இடத்துலயும் அபிராமி பட்டர் சொல்றார் உடையாள், நம்ம எல்லாரையும் உடையவள். உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாளை, நல்ல ஒளி வீசக்கூடிய சிவப்பு பட்டு உடுத்திருக்கக்கூடியவள். அதான் ஒழுகு செம்பட்டுடையாளை, சிவப்பு பட்டு உடுத்திருக்கக்கூடியவள். ஒளிர்மதி செஞ்சடையாளை, ஒளி வீசக்கூடிய சந்திரனை தன்னுடைய ஜடையிலே சூடி இருக்கக்கூடியவள். சிவபெருமானுடைய ஒரு பாதையாகத்தான் அம்பாள் இருக்கிறார். ஒளிர்மதி செஞ்சடையாளை, நல்ல ஒளி வீசக்கூடிய நிலாவை தன்னுடைய ஜடையிலே அணிந்திருக்கக்கூடியவள். வஞ்சகர் நெஞ்சடையாளை, வஞ்சகருடைய நெஞ்சத்திலே இல்லாதவள். அந்த வஞ்சகருடைய நெஞ்சத்துல தங்க மாட்டாளாம் அம்பிகை. அதுதான் சொல்ற வஞ்சகர் நெஞ்சடையாளை. தயங்கு நுண்ணூல் இடையாளை, அவருடைய இடை எப்படி இருக்குதான், நூல் போன்ற இடையா இருக்குதான். தயங்கு நுண்ணூல் இடையாளை, அந்த பெரிய அந்த முளைகளை தாங்கக்கூடிய அந்த இடையானது சற்று வளைந்திருக்கும். அந்த இடையானது அப்படி நூல் மாதிரி இருக்குதான். நூல் போன்ற ஒரு நுண்ணிய இடையாக அம்பாளுடைய இடை இருக்கிறதா. தயங்கு நுண்ணூல் இடையாளை. எங்கள் பெம்மான் இடையாளை, எங்கள் பெருமான் சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடியவளே, அதான் எங்கள் பெம்மான் இடையாளை. இங்கு என்னை இனி படையாளை அப்படின்ற, எனக்கு இனிமே பிறவி கிடையாதுன்ற, என்னை இனிமே படைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்ற. இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருந்தேன். அப்படிப்பட்ட அந்த அம்பிகை, அவளை வழிபாடு பண்ணதுனால எனக்கு பிறவி கிடையாது. நீங்களும் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிறவி கிடையாது. உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருவேன். நீங்களும் அவளை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களையும் அவ படைக்க மாட்டா, உங்களுக்கும் பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.